ஹாய் ஹலோ வணக்கம். சக்ஸஸ் ஆரி ஒரு கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்டூடெண்டோட ஃப்ரேம் தான், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் தான் பார்க்க போறோம். அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, லாஸ்ட் வரை பாருங்க, அப்பதான் புரியும். வாங்க உள்ள பார்க்கலாம். இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டே வரும்போது அவங்க ஸ்டார்ட் பண்ண ஸ்டிச்சஸ், நாங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதும் அவங்களுக்கு ஸ்டிச்சஸ் வரவே இல்லை. எல்லா இடமும் கட் ஆகும் கட் ஆகும். நாங்கள் இன்னும் போடுங்க, இன்னும் ட்ரைனிங் வேணும்னு சொல்லும்போது ஜரி த்ரெட் வரும். இங்கே பாருங்க, போட்டு 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 கட் ஆகிட்டே இருக்கும். இங்கேயே கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை வாட்டி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட 100 ஸ்டிச்சை தாண்டிட்டாங்க ஃபுல்லாகவே போடும்போது. எல்லாம் கட்டாகி இந்த ஸ்டிச் எனக்கு வரல, அடுத்த ஸ்டிச்சை சொல்லி தருங்கன்னு சொல்லிக்கிட்டு எப்போவுமே சொல்லுவாங்க. அப்படிலாம் நாங்கள் சொல்லி கொடுக்க மாட்டோம். ஒரு ஸ்டிச்சு கிளியராக வந்ததா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எந்த ஸ்டிச்சுமே கிளியராக வரல. கிளியராக வந்தால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த ஸ்டிச் சொல்லி கொடுப்போம். இது 2 ஃப்ரேம் முடிச்சுட்டாங்க. அடுத்து 2 ஃப்ரேம் பாருங்க. ஒரு கிளாத்தில் 4 ஃப்ரேம், 4 ஃப்ரேம்லேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க, த்ரெட் அவங்களுக்கு சுத்தமா வரல. வேற ஜரி கூட ஓரளவு வரும். த்ரெட் இல்ல, நீ எங்களுக்கு வரல மேடம், நீங்க அடுத்த ஸ்டிச்சை சொல்லித்தாங்கன்னு அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவங்க அப்படித்தான் கேட்டாங்க. பட் ஒன்னொன்னா நீங்க இன்னும் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அடுத்து போடும்போது இந்த பாருங்க, இந்த ஸ்டிச் எங்களோட பேட்டர்ன் அழகா கொண்டு வந்துட்டாங்க. சூப்பரா இருக்கு இந்த ஸ்டிச் பார்க்கும்போது. பட் இது வந்துச்சு, த்ரெட் ஒர்க் அவங்களுக்கு வரவே இல்லை. ஆரி ஒர்க்ல எல்லாமே மஸ்ட். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஸ்டிச்சை சொல்லி கொடுத்தேன். இதுவும் அவங்களுக்கு ப்ரொஃபஷனலா கிளியரா வரவே இல்லை. இங்க வரும்போது இந்த ஸ்டிச் கரெக்டா போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க பார்த்ததை பார்க்கணும். இங்க வரும்போது ஓரளவு ஓகே. இங்க பிஸ்போன் ஸ்டிச் எல்லாம் ஒண்ணுமே கிளியரா வரல. ஸோ அவங்க இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து 120 ஸ்டிச் ஃபுல்லா அவங்க கம்ப்ளீட் பண்ண அப்புறமா அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ண வீடியோவை அடுத்து பாருங்க வருது. பார்த்துட்டு இருக்கிற வீடியோவை பாருங்கள். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தா அதே ஸ்டூடெண்ட்டு அதே ஃப்ரேமு ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ட்ரைனிங் முடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமு எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் லைனு செயின் ஸ்டிச்சு, செகண்ட் லைனு தம்பூரா ஸ்டிச்சு, அப்புறம் எல்லாமே முடிஞ்சு ஃபினிஷிங். அப்புறம் சில்க் த்ரெட்டே வராதவங்களுக்கு த்ரெட்டு எவ்வளோ அழகாக லோடு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1 by 1 பாருங்கள். அவங்களா இதுன்னு யோசிக்க தோணும். அவ்வளவு அழகாக 1 by 1 எல்லா ஸ்டிச்சும், சிக்ஸாக் ஆகட்டும், ஸ்டெம் ஸ்டிச் ஆகட்டும், விஸ்போன் ஸ்டிச்சாக இருக்கட்டும், பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சாக இருக்கட்டும், எல்லா ஸ்டிச்சுமே அவ்வளவு அழகாக இவங்களா இதை பண்ணாங்கன்னு கேட்குற அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்டோம். சூப்பராக போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த 4 ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ணது கணக்கிலேயே வராதுங்க. அதை அவங்க ட்ரைனிங் எடுத்த மாதிரி எடுத்தேன். அதுக்கப்புறம் இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம். கர்வ் ஆகட்டும், ரவுண்ட் ஆகட்டும், எல்லா ஆங்கிள் ஸ்டிச்சுமே ஜரி த்ரெட்டு பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரேமு. ஸோ இவ்வளோ பொறுமையாக நாங்கள் கற்றுக் கொடுத்து அந்த டெக்னிக்கலை சொல்லிக் கொடுத்து அந்த டெக்னிக்கல் நீடில்ஸ் ஹேண்டில் பண்ணக்கு பழகிட்டாங்க. இனி அவங்க வேகமாக பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சும் பாருங்கள், அவங்க அதை போட்டவங்களா இதை போட்டுவீங்கன்னு நீங்களே பார்த்துருவீங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்க, எண்டில் எப்படி முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல. இதுதான் நம்மளோட கிளாஸோட ப்ரொசீஜர். ஸோ நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஆரி ஒர்க் கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மறக்காம டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கலவோட வாட்ஸ்அப் பண்ணி உங்க சீட்டை புக் பண்ணிங்க. கிளாஸ் அவைலபிள் இருக்கு. அது மாதிரி ஆரி ஒர்க் ஆர்டர் தேவைப்படுறவங்களும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு மறக்காம காலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த விதமான டிசைன் புக் பண்ணாலும் வித்தின் 4-5 டேஸ்ல டெலிவரி பண்ணிடும் வித் குவாலிட்டி மீட். அது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் ஸ்டூடெண்ட் கேட்ட ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் எல்லாம் நாங்கள் காமிச்சு 7 ஃப்ரேம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் போட்டிருக்காங்க. என்னால எல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியுமா சார்னு கேட்டாங்க. கண்டிப்பா இந்த அளவு ABCD என்ன ஸ்டிச்சஸ் பேசிக்கே தெரியாத ஒருத்தவங்க இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. இப்படி வந்தவங்களை நாங்க எப்படி கொண்டு வந்திருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்னு. கிட்டத்தட்ட 100ல இருந்து 120 ஸ்டிச்சு இப்படிதான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களே நாங்க இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரோம்னா தாராளமா இந்த ஊசியில நூல் கோக்க தெரியாத ஸ்டூடெண்டா இருந்தா கூட நாங்க ப்ரொஃபஷனல் டிசைனர் ஆக்கி விட்டுருவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்தா உடனே டிஸ்பிளேல தெரியாத நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.